அனைத்து தாய உறவுகளுக்கும் வணக்கம். இந்த மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட நினைவு நாளை நினைவுகூரும் விதமாக எதிர்வருகின்ற 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நிகழ்வு இருக்குது. வருடம் இந்த நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த இதை நிர்வகிக்கிற என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் இந்த 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 ஒற்றுமையை சில குலைக்கின்ற முயற்சிகளில் மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு சந்தேகங்களும் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் கடந்த வருடம் அங்கு பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த அந்த நினைவு நாளை மிக எழுச்சியாக கொண்டாடி வருகின்ற ஒரு முறைமை இருக்கின்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வந்தடங்களில் அவையவே தங்கட அந்த அமைப்பு ரீதியான ஒத்துழைப்பை காட்டுவதற்காக பேனர் அடையாளங்களை தங்களுடைய அமைப்புகளின் அடையாளங்களை அங்கே அவர்கள் தனித்துவமாக காட்டி நிற்பார்கள். அது ஒன்றும் பெரிய தவறான விஷயமே இல்லை. ஏனென்றால் இப்போ நாங்கள் என்னதான் இருந்தாலும் ஒன்றுபட்ட ஒரு மக்கள் சக்தியாக அதில் நாங்கள் நிற்கிறதுன்றது ஒரு வெற்றி தான். ஆனாலும் எத்தனை அமைப்புகள் எத்தனை நிறுவனங்கள் அதுக்குள்ள வேலை செய்துன்றதையும் பார்க்கின்ற போதுதான் அந்த இன்னும் அதன் வீரியமும் ஒற்றுமையும் இன்னும் அதன் வெளியில் நிற்கிற அமைப்புகளும் தாங்களும் இதுக்குள்ள வந்து செய்யணும் என்ற அந்த ஒரு தன்முனைப்பையும் காட்டிவிடும். இந்த நடைமுறைக்கு மாறாக சென்ற வருடம் இந்த அமைப்புகள் தங்களுடைய அந்த அங்கே செயற்பட்டு கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சிலர் அங்கே வந்து அங்கே இருந்த அந்த அமைப்புகளால் கட்டப்பட்ட அந்த பேனர்களை மிக நாகரிகமற்று அந்த பேனர்களை அகற்ற முயன்றார்கள். முயன்ற போது அதில் இருந்த ஏற்கனவே இருந்த அமைப்புகள் பெரிதுபடுத்தாமல் அதை அந்த அவர்களுக்கு ஒத்துழைத்து போயிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அது மிகவும் தவறான விஷயம் என்று சொன்னால், அந்த அமைப்புகள அந்த அடையாளங்களை ஒரு தாந்தோன்றித்தனமாக ஒரு ஒரு அதிகார போக்கோடு அகற்ற முற்படுவது என்பது அங்கே ஒரு இயல்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி ஒரு முரண்பாட்டு நிலையை தோற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அவை அந்த இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட அந்த நபர்கள் தங்களை அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிர்வாக கட்டமைப்புக்கு இருப்பதாக கூறிக்கொண்டு ஒரு பாதிரியார் உட்பட இந்த விடயங்களை மிக ஒரு நாகரிகமற்ற முறையில் கையாண்டது நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது. எங்களை பொறுத்தவரையில நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால், அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நாள் ஒரு மக்கள் கட்டுமானங்களால பொது அமைப்புகளால நிறுவனங்களால நிர்வகிக்கப்படுவதுதான் சிறப்பாக இருக்கு. அவை அங்கே எத்தனை அமைப்புகள் இருக்கோ, இத்தனை மக்கள் கட்டுமானங்கள் இருக்கோ, இத்தனை நிறுவனங்கள் இருக்கோ, அது அவ்வளவு பேரும் தங்களுடைய அந்த தனித்துவத்தை காட்டக்கூடிய மாதிரி அங்கே அந்த அடையாளங்களை பிரதிபலிக்கிறது ஒரு தவறு இல்லை. அது பொதுவில் இப்போ ஒரு நாங்கள் ஒரு ஊர்வலம் ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னாலோ அல்லது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னாலோ அங்கே வந்து பல்வேறுபட்ட அமைப்புகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை காட்டுவதற்காக அந்தந்த அமைப்புகள் தங்களுடைய அந்த தனித்துவத்தை காட்டுறதுக்காக இல்லை தங்களுடைய அடையாளத்தை காட்டுவதற்காக ஏதோ ஒரு வகையில தங்களுடைய அந்த அடையாளங்களை அந்த இடங்கள்ல காட்டி நின்றுதான் அந்த போராட்டங்கள்லையும் அல்லது அந்த ஊர்வலங்கள்லையும் கலந்து கொள்வார்கள். அதே மாதிரி இந்த இடத்திலையும் ஒரு மாபெரும் மக்கள் அழிப்பு இன அழிப்பு நடந்த அந்த பிரதேசத்துல தமிழ் மக்களுக்கு இருக்கிற அந்த பொது அமைப்புகள் நிறுவனங்கள் கட்டமைப்புகள் ரீதியாக அவர்கள் வந்து கலந்து கொள்றது அடையாளப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அந்தந்த அமைப்புகள் அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த கட்டமைப்புகள் அடையாளங்கள் அங்கே காட்டப்படுவது ஒன்றும் பிழையான விஷயம் இல்லை. ஆனால் ஏதோ இந்த இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிர்வாக கட்டமைப்பு என்று சொல்லப்படுறவர்கள் இந்த விடயத்துல ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு செயற்பாட்டை அவை கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சொல்ற விஷயம் வந்து
இப்படியெல்லாம் இவ செய்யணும்னா இவியலுக்கு காசு போக முடியும், தங்களுக்கு காசு வராதாம். அப்ப இவியல் தங்களுக்கு காசு வராதுன்னு சொல்ற நேரத்துல இவர்கள் கடந்த காலங்கள்ல இந்த நிர்வாகத்தை சரியா நடத்தி இருக்கிறார்களாண்டா இல்ல, அந்த நிர்வாகத்துக்குரிய கணக்கு வழக்கம் சரியா காட்டி இருக்கிறார்களாண்டா இல்ல. இதுவரையும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பால ஒரு கணக்கு வழக்கம் காட்டப்படையில்லை. அதுக்குள்ள பாதிரியாரும் இருக்கிறார். அவையெல்லாம் அந்த ஒரு மக்களுக்கு முன்மாதிரியா நடக்க வேண்டிய ஆக்கள் இந்த விடயங்கள்ல என்ன ஒரு ஒரு முறைமையை கடைப்பிடிக்கணும், அந்த முறைமையில ஒரு பொதுவான சராசரி மனிதன் பார்வையில எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குமோ, எப்படியெல்லாம் கேள்வி எழும்புமோ, அந்த கேள்விக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கும் இடமளிக்காமல் இவர் சரியாக நிர்வாகத்தை நடத்தி அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் முடிச்சு கணக்கு வழக்க காட்டுவோம். அப்படி என்று இல்லாமல் அந்த நிர்வாகத்தையும் குப்பையா வச்சுக்கொண்டு இங்கே ஒரு மக்கள் கட்டுமானங்களாக அடையாளப்படுத்தி தங்களுடைய அமைப்புகள் என்ற அந்த அடையாளங்களை அதில் காட்டி கொண்டு நின்று அந்த 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 நிகழ்வை செய்கிறதுக்கு இவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கேன்னு சொன்னா தங்களுக்கு வர வேண்டிய காசு இவர்களுக்கு போயிடுவான்ன்றாங்க. அப்ப இவர்கள் சரியாக நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ செய்கிறார்களும் இல்லை, கணக்கு வழக்காட்டுறார்களும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் கட்டுமானங்கள் தன்னெழுச்சியாக வந்து அந்த இடத்துல நினைவுகூறலை செய்து தங்களோட அமைப்புகளின் அடையாளங்கள் அதில் காட்டி நிற்கின்ற போது இவர்களுக்கு எங்க அடி விழுதுன்னு சொன்னா காசை மையமாக கொண்டுதான் அதை கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அது மிகவும் தவறான விஷயம். ஒரு தேசிய திரட்சியை நாங்கள் உருவாக்குறோம்னு சொன்னா நிச்சயமாக அங்க எத்தனை கட்டமைப்புகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை நிறுவனங்கள் அங்கே கலந்து கொள்ளுதோ அது சரியான முறையில தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அவை அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த அந்த அமைப்புகளின் அடையாளத்தையும் அந்த தனித்துவத்தையும் பேணக்கூடிய மாதிரியான ஒழுங்கமைப்பை செய்யணும். இந்த முறையும் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முதல் நாங்கள் நிச்சயமாக இந்த அமைப்பு தொடர்பான ஒரு பாதிரியார்கிட்ட எடுத்து கேட்டிருந்த நாங்கள் அந்த ஒன்று கூடல் அங்கே நடக்குதோன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளையும் கேட்டு நாங்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவர் இல்லை என்று சொல்லியிருந்தார். மறுநாள் நாங்கள் கேட்ட மாதிரி அங்கே ஒன்று கூடல் நடந்துரு. அந்த ஒன்று கூடல் நடக்குறன்ற விஷயத்த கூட மிகவும் அந்த மறைச்சு ஒழிச்சு தான் அதை செய்யணும். வெளிப்படைத்தன்மை இருந்தால் நிர்வாகம் ஒன்று கூடல் அங்கே நடக்குது, முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுக்கான அந்த ஏற்படுத்தலுக்கான ஒன்று கூடல் செய்கிறோம்னு சொல்றதுல தவறு இல்லை. அவர் சொல்லி வெளிப்படைத்தன்மையாக செய்யலாம். இவர்கள் அந்த ஒழிச்சு மறைச்சு செய்கிறதால இவர்கள் மீது சந்தேகம் இருக்கிறதோட இவர்கள் அந்த நிகழ்வை சரியான முறையில் செய்ய விடாமலும் அந்த நிகழ்வை ஒரு இடைநிலையில வச்சிருக்கக்கூடிய ஒரு முழுமையடையாமல் இடைநிலையில வச்சிருக்கக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவ இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த முள்ளிவாய்க்கால் மக்களாலேயே செய்யப்படணும் என்ற ஒரு பிழையான அபிப்பிராயத்தோடையும் அங்க ஒரு சிலர்கள் நிற்கணும். அப்ப அதுவும் தவிர்க்கப்படணும். அது என்னன்னா முள்ளிவாய்க்கால்ன்றது இறுதி காலங்கள்ல வடகிழக்கு பிரதேசங்கள்ல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் ஒரு கடுமையான போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்டு கொண்டு போன இடம் தான் முள்ளிவாய்க்கால். அவை முள்ளிவாய்க்கால் மக்கள் மட்டும்தான் அங்கே போராடி மடிந்தார்களோ அல்லது அங்கே முள்ளிவாய்க்கால் மக்கள் மட்டும்தான் செத்தார்களோ அல்ல அதை நிர்வகிக்கிற பொறுப்பு முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு தான் இருக்கணும்ன்ற அந்த ஒரு விளக்கம் இல்லாத கதைகளை விட்டுட்டு நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு தேசிய திரட்சியாக கட்டமைப்பதற்கான ஒழுங்கமைப்பை செய்யணும்னு சொன்னால் இவ்வாறான இந்த தேவையற்ற விடயங்களை களைஞ்சு போட்டு ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கி கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட நிர்வாகங்களே ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை, ஒரு தெரிவும் இல்லை. அதே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளுக்கு மட்டும் திருப்பி அவையிலே அதை ஏதோ ஒரு முறையில் ஒரு அறகுறையாக கொண்டு பார்த்தோன்றிருக்கிறோம். அதுகளெல்லாம் களையப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் வெளிப்படைத்தன்மையாக மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் என்னத்துக்காக அதை செய்கிறோம்ன்ற அந்த விளக்கத்தோடையும் அதை ஒரு முழுமைப்படுத்தி அதை செய்கிறதுக்கான வழிவகைகளை நாங்கள் பார்க்குவோம். இதை விட்டுட்டு ஒரு குழம்பிய குட்டையை வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்கான ஒரு ஏதிநிலையை தோற்றுவிக்கிறதுக்காக நாங்கள் வேண்டப்படாத நடைமுறைகளை
அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள சின்ன முரண்பாடுகளை ஏற்படுத்தி எப்பயும் ஒரு 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 குழம்பிய நிலையில அந்த நிகழ்வை வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் விரும்பக்கூடாது. அவை உலகாலம் நடந்ததாக இருக்கட்டும், இந்த இந்த இனிவர்ற காலங்களில் அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடக்கணும்ன்றதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம். அதை அந்த 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 விடயங்கள்ல நாங்கள் தாயக தேசத்து மக்களாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த அந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒரு தேசிய எழுச்சிமிக்க நாளாக அதை கடைபிடிப்பதற்கான வழியை நாங்கள் உருவாக்கணும். அதுதான் அந்த நிகழ்வுக்கு எழுச்சியை தரக்கூடிய விஷயமும் அந்த 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 நிகழ்வுல இருந்து தமிழ் மக்கள் எதிர்பார்க்கறதும் அதுதான். இந்த 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 நிகழ்வு இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்குபடுத்துற இந்த நிர்வாக கட்டமைப்புக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு சிலர் தயவு செய்து நீங்கள் உங்களால் சரியா செய்யணும்னா செய்யுங்க, இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் அதிலிருந்து விலகி சரியா செய்யக்கூடிய அகன்ற கைகளில் அதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில போறது நல்ல நினைக்கிறோம். ஏன்னா அதை ஒரு ஒரு விளக்கம் இல்லாத தன்மையாக அந்த நிகழ்வை முன்கொண்டு நகர்த்துறதுக்கு நீங்கள் முயலக்கூடாது. எனவே அது உங்கள்கிட்ட நாங்கள் வலிந்து கேட்கின்ற ஒரு விடயம். அந்த அந்த நிகழ்வு வந்து மிகச்சரியாக என்ன நோக்கத்தோடு அது நாங்கள் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்தோடு அது கடைபிடிக்கப்பட்டு அதுன்ற அந்த விளைவுகள் ஒரு மக்கள் எதிர்பார்க்கின்ற விதமாக அமையும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா, இந்த இப்போ இந்த தேசிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சாகின்ற போது எழுந்த மானத்தில் இந்த ஒரு சில விருதுகளை அமைப்புகள் அமைப்புகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு எந்தவித அந்த ஒரு தூரநோக்கும் அன்று அந்த அந்த அவர்களுக்கான விருதுகளை கொடுக்கிறோம். அண்மையில எங்களுடைய என்ன பேர் தேனிசை செல்லப்பா அவர்கள் இறந்த போது வீர வணக்கம் என்று சொல்லி அதில் பதிவிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே வீர வணக்கம்ன்றது ஒரு களமுனையில வீரச்சாவடைஞ்ச ஒருவருக்காக வணங்கப்படுறது தான் வீர வணக்கம். வீரச்சாவுன்றது களமுனையில நின்று போராடி வீரச்சாவடைஞ்ச ஒருவனுக்கு தான் வீர வணக்கம் கொடுக்கிறது. ஒரு போராளி வந்து ஒரு விபத்திலேயோ அல்லது ஒரு விஷம் தீண்டியோ அல்லது வேறு ஒரு சந்தர்ப்பத்திலேயோ அவர் சாவடைஞ்சு இறந்திருந்தால் அவரை வந்து வீர சாவென்று சொல்றேன். அது வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து சாவடைந்தார் என்ற மாதிரி தான் கடந்த காலங்களில் போராளிகளுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. களமுனையில் நின்று எந்த சந்தர்ப்பத்திலையும் எதிரியோடு போராடி போரிட்டு மடியிறக்க தயார் இருந்த ஒரு போராளி அங்க அந்த களமுனையில இன்னொரு இடத்துல விஷந்தண்டி அவர் இறந்திருந்தாலோ அல்லது ஒரு விபத்தில் இறந்திருந்தாலோ அவர் வந்து சாவடைந்தார் என்ற அந்த சொற்பிரியோகம் தான் பாவிக்கப்படுமே ஒழிய அவர் வீரச்சாவடைஞ்சார் என்று சொல்லி பாவிக்கப்படுற இல்லை. அப்படியான ஒரு பின்புலத்தோட வளர்ந்து வந்த ஒரு தமிழர்களுடைய வரலாறு இன்று தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு வீர வணக்கம் என்ற அந்த சொற்பிரியோகத்தை பாவிப்பதற்கு சிலர் முற்படுகின்றார்கள். இது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அந்த நிர்வாக கட்டமைப்பை நடத்திய போது இவ்வாறான தவறுகள் நடப்பதில்லை. ஆனால் இப்போது எல்லாரும் என்னன்னா நாங்கள் நச்ச தடி எடுத்தவன் தான் தண்டல்காரன்ற மாதிரி இவர்கள் நாங்கள் நச்சபடி எல்லாத்தையும் செய்யணும் என்று வழிகிட்டு சில வரலாற்றுகளை திரிக்க முற்படுகிறார்கள். அவை இந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்படணும். இப்ப தேனிசை செல்லப்பா அவர்கள் ஒன்றும் தகுதி இல்லாதவர்னு நாங்கள் சொல்லி, அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்துக்காக ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இசை பயணத்தில் எங்களுக்கான விடுதலை போருக்கான உரத்தையும் உறுதியையும் இன்னும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறார். அது வேற பிரச்சனை. ஆனால் அதற்காக நாங்கள் அவர் ஒரு வீர வணக்கம் என்ற மாதிரியான அந்த சொற்பிரயோகங்களை நாங்கள் பாவிக்கிறத தவிர்த்துக் கொள்வோம். அது வந்து அவர் அந்த இடத்துல அந்த வீர வணக்கம் என்ற அல்ல இனிய அந்த அந்த ஒரு களமுனையில நடந்த விடயம் மாதிரி அதை காட்டிக்கொண்டு அந்த பதிவுகளை நாங்கள் போடக்கூடாது. அதே மாதிரி பலர் வந்து இந்த மாமனிதர் என்ற விருதுகளையும் கண்டபடி எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள்.
சில வேளை அது தகுதியானவர்களுக்கு கூட அவர்கள் கொடுக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனா மாமனிதர் விருது யாரால கொடுக்கப்படுறன்னு சொன்னா அது தமிழீழ தேசிய தலைவரால தமிழீழ விடுதலை புலிகள் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அரங்கில் இருந்த காலங்களில் கொடுக்கப்படுறதுதான் மாமனிதர் விருது. அவை அந்த மாமனிதர் விருதை வந்து இப்ப தமிழீழ விடுதலை புலிகள் அரங்கில இல்லாத நிலையில தமிழீழ தேசிய தலைவர் வெளிப்படையாக தோன்றி இருக்காத நிலையில நாங்கள் அவருடைய அந்த அவரால் கொடுக்கப்படுற அந்த விருதை இப்போது நாங்கள் ஒரு அமைப்புகளை உருவாக்கி வச்சுக்கொண்டு அந்த விருதுகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்களா. அவை தமிழ் மக்கள் இதுல மிக தெளிவாக இருக்கணும். இந்த அமைப்புகளை கொண்டு நடத்துகிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை தாங்கள்லாம் நடத்துறேன்னு சொல்றார்கள், அல்ல உள்நாட்டில் இருந்து கொண்டு சில கட்சிகளுக்கு இந்த லாபங்களுக்காக மாமனிதர் விருது அவருக்கு கொடுக்கலாம், அல்லது அந்த அந்த போராட்டம் அந்த எச்சங்கள் இந்த அடையாளங்களை தங்களுக்கு தாங்கள் கட்சி ஆதரவாளர்களுக்கும் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் கொடுத்தால் அதால கட்சிக்கு சில நன்மைகள் இருக்கின்றத காரணத்தில் கொண்டும் சிலர்கள் அவ்வாறு செய்து வருகிறார்கள். அவை இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படும். மாமனிதர் விருதுன்றது தமிழீழ தேசிய தலைவரால் மட்டும் கொடுக்கப்படுற விருது. அது தமிழீழ விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு முன்னர் தலைவர் அரங்கில் இருந்த காலங்களில் கொடுக்கப்பட்டு வந்ததுதான் அது இந்த முறை. அதை விட்டுட்டு நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரிஞ்சன்றதுக்காகவும் எங்களோட ஆதரவாளர்கள்ன்றதுக்காகவும் அல்லது எங்களோட வாக்கு வங்கி அதிகரிக்கணும்ன்றதுக்காகவும் மாமனிதர் கொடுக்கப்படுற விருது இல்லை மாமனிதர் விருது. அது ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இந்த மாவை சேனாராஜா ஐயா அவர்களுக்கு இந்த மாமனிதர் விருது கொடுக்கப்பட்ட முறைமை அல்லது வேறு சிலருக்கு அந்த மாமனிதர் விருதுகளை கொடுப்பதற்கான எத்தனைப்புகள் நடத்தப்பட்டது, சில அவர்களுடைய அந்த அந்த அஞ்சலி கூட்டங்கள்ல இவ்வாறான சொற்பிரியவங்கள் பாவிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு மாமனிதர் என்று சொல்லி நாங்கள் பேச்சு கதைச்சிட்டு போற வேற விஷயம். ஆனால் அவருடைய பேருக்கு முன்னால மாமனிதர் என்று சொல்லி அவருடைய பேரை விழிச்சு சொல்றன்றது இன்னொரு விஷயம். அவை மாமனிதர் விருதுன்றது தமிழீழ தேசிய தலைவரால தமிழீழ விடுதலை புலிகள் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த காலங்களில் கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது தான் மாமனிதர் விருது. அவை அந்த விருது வந்து இப்போது எந்த அமைப்புகளுமோ அல்ல புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழீழ விடுதலை புலிகளின் பேரை பயன்படுத்தி கொண்டிருக்க யாருக்குமோ அதை கொடுப்பதற்கான இந்த அதிகாரமும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ இந்த தேனிச செல்லப்பா ஐயா அவர்களுடைய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்வுகளுக்கு அவருடைய அந்த இறப்புக்கு பின்னர் அவருடைய அந்த படத்துல வீர வணக்கம் என்று சொல்லி பாவித்ததும் தவறு, அது தவிர்க்கப்படுவோம். எனவே இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அரங்கில இல்லாத காலங்களில் இப்பயும் ஏதோ இருக்கின்ற ஒரு சில அமைப்புகள் தாங்கள்தான் அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம் அல்லது அவர்களுடைய எச்சு சட்டங்களாக வழித்தோன்றல்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு இவ்வாறான விருதுகள் வழங்கப்படுவது தவிர்க்கப்படும். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.